ஒரு பிரச்சனைனா காசு பணம் முன்னாடி நிக்காது, சொந்த பந்தம் தான் முன்னாடி நிக்கும். எல்லாம் எனக்கு தெரியுங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உன்னை திருத்த முடியாது. ஆடு, ஆடுற வரைக்கும் ஆடு. அண்ணி, கபில நமக்கு உறவுக்கார பையன் தானே, அவன் பிடிச்சி எடுத்து கொடுத்ததுல என்ன பிரச்சனை வந்துச்சு இப்போ? தம்பி, கபில உங்களுக்கு தான் உறவு, எனக்கு இல்ல. இந்த மாதிரி கேவலமான குடும்பத்து சம்பந்தத்தை எல்லாம் உங்களோட நிறுத்திக்கோங்க. அக்கா, வர வர உங்க போக்கே சரியில்லை. இது நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? அப்ப அவன் எடுத்த புடவைய அத கடையிலே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து இப்படி கொளுத்தி பிரச்சனை பண்ணி, இது உனக்கே நல்லா இருக்கா? கடையிலேயே வச்சு வேண்டான்னு சொல்லிருப்பேன். அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் இருந்ததுனால அமைதியா வந்துட்டேன். அப்பவே இந்த புடவையை கொளுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு இதை விட காஸ்ட்லியா புடவை எடுத்து தர எனக்கு தெரியும். அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ராசாத்தி, உன் வீட்டு ஆளுங்களை இதோட நிறுத்திக்க சொல்லு. நாங்க போற பக்கம்லாம் வந்து புடவை எடுக்க வந்தேன், புடலங்க எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளவுதான், ஜாக்கிரதை. இந்த வீட்டுல இருக்கும்போது 2 பேரும் புடவை எடுத்து வச்சுக்கிட்டு என்னமா சந்தோஷமா இருந்தீங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு ராத்திரி கூட நிலைக்க விடாம பண்ண பாத்தீங்களா? அதுதான் இந்த கண்மணி. உங்க 2 பேரையும் அவ்வளோ ஈஸியா நான் விட்டுற மாட்டேன். புனிதா, ஒண்ணும் ஆகாது. நீ தயவு செஞ்சு அழாத, அழாத, சொல்றது கேளு. இவன் ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம உட்காந்துருக்கான்? இங்க ஏன்டா உட்கார்ந்திருக்க? சும்மாதாமா. இப்போ உனக்கு அக்கா பத்தி புரிஞ்சிருக்குமே. கபிலன் கைப்பட்ட புடவையே அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. அவனை எப்படிடா மருமகனை ஏத்துக்குவாங்க? இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது பெரியம்மா ஏத்துக்க வச்சிருவேன். இனியா, உங்க யாருக்கும் அக்கா பத்தி தெரியாது. எனக்கு மட்டும்தான் அவங்கள பத்தி முழுசா தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் அவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அக்காவுக்கு அவங்க கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு வாட்டி இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணாலும் தரமாட்டாங்க. அவங்களுக்கு ராசாத்தி குடும்பம்னா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பொண்ணு எடுத்ததுக்கே அவங்க எப்படி ராசாத்தி கிட்ட நடந்துக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும்ல. இதுல அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள கபிலன் தான்னு தெரிஞ்சா புனிதாவை கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். அவங்கள மீறி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. தான் தான் அவங்களுக்கு அகம்பாவம். அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது இனியா. இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
பெரியம்மாவை மாத்தி புனிதா கபிலன் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க வைப்பேன். என்னடா அம்மா இப்படி பேசுறாளேன்னு நினைக்காத. அக்காவை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது நல்லதா யோசனை பண்ணி பாரு. அம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேம்மா. என்ன ஆனாலும் அவங்கள சேர்த்து வைப்பேன். எனக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. நீ சொன்ன மாதிரி ஊர் அறிய கபிலன் புனிதாவை சேர்த்து வச்சா புனிதாவை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். என்னமோ இனியா, நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம்தான். அந்த ஆண்டவன் தான் அக்கா மனசை மாத்தணும். ஐயா அவர்கிட்ட சொல்லி எப்படியா நீங்க தான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க தான் தேவை பண்ணியா? சரிங்க, நான் வரேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தோட வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. வாங்க வாங்க தம்பி, வாங்க. வாங்க 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 வாங்கம்மா. வாங்க தம்பி. வணக்கம் தலைவரே. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க. நீ போ மாப்ள. எல்லாரும் வாங்க வாங்க. உட்காருங்க. எல்லாரும் வாங்க. அம்மா மருமகளே. சொல்லுங்க மாமா. வணக்கம். வணக்கங்க. இவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாமா. இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா. அப்புறம் சொல்லுங்கய்யா, என்ன விஷயமா குடும்பத்தோட வந்திருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம். ஊர் தலைவர்ங்கிற முறையில உங்களுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும் இல்லையா? அப்படிங்களா? அதனாலதான் என்னங்க மறக்காம குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பாங்க. கண்டிப்பா வந்துடுறோம். உட்காருங்க உட்காருங்க. பொண்ணு எடுத்த வீட்லயே மாப்பிள்ளை எடுக்கிறீங்களா? கண்மணிய மருமக அவ தம்பிங்கிறதுனால சொல்றாரு போல இருக்கு. ஆமாங்க, எப்படி பார்த்தாலும் சொந்தம் தானே. அதுக்குதான் அவங்களுக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது இல்ல, உங்களுக்கு தான் அந்த குடும்பம் பிடிக்காது இல்ல? அவங்க ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? இந்த உலகத்துல யார் தான் தப்பு பண்ணாம இருக்காங்க சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. உங்கள மாதிரி இருந்துட்டா நம்ம ஊர்லன்னு இல்ல, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் வராது. அவரே நம்மளை காப்பாத்திட்டாப்ல. அதுக்காக போந்துகிட்டே கல்யாணத்துக்கு வராம இருந்துடாதீங்க. ஆமா ஆமா. நீங்களும் சொந்தம், பாண்டியனும் சொந்தம், எப்படி வராம இருக்க முடியும்? ஐயோ, ராசாத்தியோட அப்பா பேரை சொல்றாரு. இல்லாதவங்கள பத்தி இப்ப என்ன பேச்சு? இருக்கிறவங்களுக்காக வாங்க. ஆமா ஆமா, நல்ல காரியம் பண்ணும்போது அவரை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? இனி கபிலன் தான் எல்லாமே. கபிலனா? எதுக்கு இவர் கபிலன்னு சொல்றாரு? ஐயோ தலைவரே, அதை விடுங்க. அது நம்ம ஊர்ல சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் கேட்டோமே. ஆமா கேட்டமே. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? சொல்லியிருக்கேன் இனியா, இன்னும் 1 மாசத்துல அதுக்கான அப்ரூவல் வந்துடும். நல்லது. ஏதோ கபிலன்னு அதுவா பெரியப்பா, சின்ன பசங்களுக்கு இனிய விளையாடுறதுக்கு பார்க் கேட்டான்ல, அது வேணுமா இல்ல கபடி கிரவுண்ட் வேணுமான்னு தலைவர் கேக்குறாரு. அதுதான் உங்க காதுல தப்பா விழுந்திருக்கு. இல்ல இல்ல, கபிலன் தான் எல்லாமேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பெரியமா, அது இல்ல. இப்போ பாண்டியன் மாமாவும் இல்ல, இளங்கோ மச்சானும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. குடும்பத்துக்கு எல்லாமே கபிலன் தான். அததான் தலைவர் சொல்றாரு. இல்ல தலைவரே? அவரே ஆமான்னு சொல்றாரு பாருங்க. சரி சரி பெரியப்பா பெரியம்மா, இப்படியே இங்கே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் பல வீட்டுல போய் பத்திரிக்கை வைக்க வேண்டி இருக்குல்ல. வாங்க வாங்க கிளம்புவோம். தலைவர் வரட்டுமா? மறந்துட்ட பாருங்க, ஊர் தலைவர்ங்கிற முறையில முதல் பத்திரிக்கை உங்களுக்கு வச்சிட்டோம். இனிமே தான் எல்லாருக்கும் வைக்கணும். நிறைய வேலைகள் இருக்கு. அவசியம் குடும்பத்தோட சரிங்க. மருமகளே, அந்த அம்மா கோபப்பட்டாலும் குணமானவங்க போல. இல்லனா இல்லாதப்பட்ட கபிலனுக்கு பொண்ணை கொடுப்பாங்களா என்ன? ஆமா மாமா, அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. மருமகளே, அவங்களுக்கு செண்பகம் வீட்டு ஆளுங்களை சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்ப எப்படி? சரி,
என்ன இருந்தாலும் சொந்தத்தை விட்டு தர முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு தங்கமான மனசுதாம்மா. சரிம்மா, இப்போ நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். பத்திரிக்கை வச்சிருமா, பத்திரமா. சரிங்க மாமா. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். தங்கமான பையன், 100% உங்க பொண்ணு தரலாம். ரொம்ப சந்தோஷம். வரட்டுமா? வாங்க போவோம். சரி வரேங்க. அவசியம் வாங்க. கண்டிப்பா மறக்காம எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். வெங்கடேஷே, என் பொண்ணுக்கு கல்யாணம், குடும்பத்தோட வந்துடணும். சரிங்க அண்ணே, கண்டிப்பா வந்துடும் தம்பி, நீ வந்துடும். வந்துடணும் நீங்களும். மாப்பிள்ளை எப்படி உங்களுக்கு? எல்லாம் சொந்தம் தானே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. அப்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்துருவாரு. வந்துடுறேன். என்ன சரி, நான் சொன்ன மாதிரியே செய்யி. சரிக்கா, அது ஆறிடும். அப்படியா? அம்மா வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சுப்பிரமணியம் எங்க? வெளியில போனாரு. வாங்க வாங்க. இரு. வாங்க உள்ள வாங்க. வாங்கண்ணே. எங்க பொண்ணுக்கு கல்யாணம், அவசியம் குடும்பத்தோட அவசியம் வந்துடுறோண்ணே. ரொம்ப அப்புறம் சந்தோஷம். வர்றோம். நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. வர்றோமா? காப்பியாவது இருக்கட்டும்மா, போலாம். பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். தண்ணியாவது குடிக்கலாம்ல. வரேன். இருக்கட்டும். சரிங்க. பாவம்ல. சொல்லிருங்கம்மா. அம்மா வாங்க போவோம். சித்ரா, அம்மா இல்ல அப்பா வீட்ல இருக்காங்களா? அழகரண்ண கூப்பிடுறாரு. அண்ணே வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம், அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடும். வந்துருங்கண்ணே. வணக்கம். சரிண்ணே, கண்டிப்பா சாப்பிடுறோம். எங்க பொண்ணு கல்யாணம் அவசியம் வந்துடணும். தம்பி. இவரா மாப்பிள? இந்த பையன் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையனாச்சே. மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? பின்ன அவரை எனக்கு தெரியாம இருக்குமா? தினமும் பாக்குறேன். என்ன பார்த்தா ரொம்ப மரியாதையா பேசுவாரு. டீ வாங்கி கொடுத்துட்டு தான் போவாரு. பெரியமா, நாம சம்மந்தம் வைக்கிறோம்ல, அதான் எல்லாரும் மாப்பிள்ளையை புகழ்ந்து பேசுறாங்க. இனியா, அவர் நம்ம கபிலனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரியம்மா கார்த்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ சாம்பிராணி வேற போடுறியா? ஏய், வேற வழி இல்ல, அமைதியா இரு. கிளம்பலாமா? அப்ப அவசியம் குடும்பத்தோட வந்துடுங்க ஐயா. வந்துருங்க. வந்துருங்க ஐயா. வந்துருங்கம்மா. கண்டிப்பா வந்துடுறோம்மா. சரி. போ. சரிங்க, போறேன். வாங்க தம்பி. இனியா, நம்ம 2 பேர்னால இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி மோடி மஸ்தான் வேலை பார்க்க முடியும்? வேற என்ன பண்றது? என்னைக்கு பெரியமாக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு வரைக்கும். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு வையேன், பட்டார்னு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். டேய், நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. வர நீ ரொம்ப பொறுப்புள்ளவனா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. டேய் இனியா, கபிலனுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போதுடா. நான் அவனை விட பெரியவன். எனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் ஆகும்? விட்ரா, ராசதி கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்தை செஞ்சு முடிப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் உன் கல்யாணம் தான். ஜாம்னு பண்ணிடுவோம். வந்துட்டேன் பெரியம்மா. வா அப்புறம் பேசுவோம். தம்பி, நாம வேற ஏதாச்சும் பண்ண வேண்டிய வேலை இருக்கா? பத்திரிக்கை கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பெருசா வேலை? அவ்வளவுதான் பெரியமா. இனி என்ன, சமையல்காரன், பந்தல்காரன் இவங்களெல்லாம் ஆளுங்களை பார்த்து சொல்லணும், அவ்வளவுதான். அதையும் சொல்லிட வேண்டியதானே? அதுவும் சொல்லியாச்சு. அழகிட்ட சொல்லிட்டேன், அவன் எல்லாரையும் பார்த்து பேசிடுறேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் இருக்கீங்களா? அவனே வந்துட்டான். வாங்க மாப்பிள. வணக்கங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த சமயக்காரரு, வாழைப்பந்தல்காரரு, நாதஸ்வரம், தவிழ், தம்பி லைட்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் அம்புட்டு பேரையும் கூட்டி வந்துட்டேன். இவரு அண்ணன் பேர் முருகேச. இவர் தான் நம்ம ஊர்லயே நம்பர் 1 சமயக்காரரு. மாப்பிள, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அண்ணன் மட்டும் சமைச்சாருன்னு வையேன், பத்திரிக்கை வைக்காத ஆளுங்க கூட வந்து சாப்பிட்டு போயிருவாங்கன்னா பாத்துக்கேன். சொல்லுங்க தம்பி. இங்க பாருங்க, சொல்லுங்க. கல்யாணம் அப்படின்னா ஜனங்க பெருசா பேசுறதே சாப்பாட பத்தி தான். நாம என்ன பண்ணோம், பந்திய அசத்தலா போட்டு அசத்தின்னு பாத்துக்கோங்க. பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சிறப்பா செஞ்சிருவோம். எங்க வீட்டுல இருக்கிற ஒரே பொண்ணோட கல்யாணம், அதுல எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்பா பண்ணிடணும். அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நாங்க பண்ணிடுறோம். நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அதுக்கு மேலேயே கொடுத்துடுறோம்.
ஐயா சிறப்பா செஞ்சிடலாம், அதை பத்தி கவலையே படாதீங்க ஐயா. என்ன அழகு எல்லாத்தையும் சொல்லிட்டால? எல்லாத்தையும் விவரமா சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் எல்லா விஷயமா அவன் சொல்லுவான். எதுவும் இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கங்க. கூட வந்து எல்லாத்தையும் பாத்துக்க. சரிங்க சரிங்க ஐயா. அப்ப வரோங்க ஐயா. வாங்க போயிட்டு வாங்க. வரோங்க ஐயா. வரோங்கம்மா. மாப்பிள நீ என்னடா எல்லா வேலையும் என்னைய பாத்துக்கன்னு சொல்ற? உன்னால முடியும்டா, பாத்துக்கலாம். எனக்கு என்னமா நீ பேசுறத பார்த்தா என்னை வேலைக்கு ஆள் வைக்கிற மாதிரி இருக்கு. டேய் என்னடா பேசுற? நம்ம தங்கச்சி கல்யாணம் நாம பார்க்காம வேற யார் பாப்பா? நல்ல சென்டிமெண்டாவே லாக் பண்றடா. இனியா எனக்காக ஒண்ணே ஒண்ணு பண்ணு. புனிதா போட்டோவையும் மாப்பிள்ள போட்டோவையும் போட்டு மண்டபத்துல ஒரு பெரிய பேனர் வச்சிரு. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாம் பார்த்து அசந்து போயிடணும். அதுக்கு என்ன பெரியமா, சிறப்பா பண்ணிடலாம். பெரிய ஒரு பேனர் போட்டு நம்ம ஊர் கண்ணெல்லாம் அது மேல படுற மாதிரி வச்சிடலாம். அவ்வளவு சிறப்பா பண்ணிடலாம். என்னடா அழகு சொல்ற? அது மட்டும் இல்லாம நீங்க பெரியப்பா இருக்கிற மாதிரி அம்மா அப்பா இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் பேனரா போட்டு ஊரே அசந்து போற மாதிரி வச்சிடலாம். என்னடா அழகு சொல்ற? அதுக்கு என்ன வச்சிடலாம். டேய் எதுக்குடா தேவையில்லாத வேலை பாக்குற? அப்பா என்னப்பா இது என்ன சாதாரண வீட்டு கல்யாணமா? நம்ம கடைக்குட்டியோட கல்யாணம். அப்படியே நீங்களும் பெரியப்பாவும் கோட் சூட்லாம் போட்டு ஃபாரின்கார மாதிரி ஒரு பேனர் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஊரே அசந்து போயிடும். பாத்துக்கங்க. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, மாப்பிள அவருக்கு காசு கொடுக்கணும். ஒரு நிமிஷம் வரியா? புறப்பட்டு இருக்க போறேன். வா ஒரு நிமிஷம் வா, மறந்துட்டேன். இருடா, எங்க போற? நீதாண்டா யாருக்கோ காசு கொடுக்கணும்னு சொன்ன, அதான் சும்மா சொன்னேன்டா. இங்க பாரு, உங்க பெரியம்மா பெரியப்பாவோட போட்டோவை போட்டுக்கலாம்டா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா மாப்பிள்ளை பொண்ணு போட்டோவை போடுறது தான்டா பிரச்சனையே வரும். டேய் உங்க வீட்டு ஆளுகளை பொறுத்த வரைக்கும் கார்த்தி தான் மாப்பிள்ளை. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருக்குமே கபிலன் தான் மாப்பிள்ளைன்னு பத்திரிக்கையை பார்த்தா அம்பிட்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ இந்த நேரம் பார்த்து கார்த்தியும் புனிதாவோட போட்டோவையும் போட்டேன்னு வையேன், ஊர்ல இருக்கிற அம்பிட்டு பேரும் என்ன ஏதுன்னு உங்க பெரியம்மாக்கே போன் பண்ணி கேட்டுற மாட்டாங்களா? டேய் இந்த விஷயம் மட்டும் உங்க பெரியம்மாக்கு தெரிஞ்சது, உங்க பெரியம்மா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. இப்ப என்னடா பண்றது? நீ சொல்றதும் சரிதான் மாப்பிள. பேசாம 1க்கு 2 பேனரை வச்சிருவோமா? டேய் என்னடா மாப்பிள சொல்ற? ஒண்ணுமே புரியல. சொல்றேன். இங்க பாரு, நாம என்ன பண்ண போறோம்னா அங்க பாரு, மண்டபம். மாப்ள இங்க பாத்தியா, இவ்வளவு பெரிய பேனர்ல கபிலன் போட்டோ இருக்கா? ஆமா அழகா இருக்கு. இப்போ பெரியமா வருவாங்க, அவங்க கரெக்டா என்ட்ரி ஆகும்போது நாம அப்படின்றதுக்குள்ள டேய் இங்க பாரு, கார்த்தி புனிதா. அவங்க பாக்கும்போது கார்த்தி புனிதாவோட போட்டோ இருக்கும். இனியா ரொம்ப நல்லா இருக்கு. இனியா இது பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கேட்டு இனியா பண்ணாம இருப்பானா? அவன் நான் வளர்த்த பையன், அவன் அப்படிதான் பொறுப்பா இருப்பான். பெரியம்மா ரொம்ப அழகா இருக்கீங்க பெரியம்மா. இங்க இல்ல பேனர்ல, அங்க பாருங்க. வாங்க. ஆமா போங்க போங்க. பெரியமா இதை பார்த்து சந்தோஷமா அப்படியே போறாங்களா? அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வருவாங்க. அவங்க வரும்போது பேனர் மறுபடியும் கபிலன் புனிதா போட்டோ வந்துரும். எப்படி? சூப்பர் மாப்பிள, கை கொடு. கலக்கிட்ட மாப்பிள, நல்ல ஐடியா. நல்ல நான் பாத்துக்கிறேன்டா.